முதல் அதிபர் TS சேனநாயகா, அவருடைய மகன் பெயர் டட்லி சேனநாயகா, அவன் 2வது அதிபர். அதற்கப்புறம் பண்டாரநாயகா, அதற்கப்புறம் அவருடைய மனைவி ஸ்ரீமாவா பண்டாரநாயகா. அந்த முதல் TS சேனநாயகா வருகிற போது அவர் முதலாக வைத்த கோரிக்கையை இந்தியாவுக்கு, இலங்கையில் வாழ்கிற தோட்ட தொழிலாளர்கள் தமிழர்கள் பல லட்சம் பேர், அவர்கள் இந்த நாட்டு குடிமக்கள் அல்ல, அவர்கள் இந்திய நாட்டுடைய குடிமக்கள், ஆகவே நீங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளணும் தான். சரி சரி. நேரு அப்ப எடுத்த முடிவு என்பது, இலங்கையும் இந்தியாவும் ஒன்றாகத்தான் இருந்தது, ஒன்றாகத்தான் போராடினார்கள். 200 ஆண்டு காலங்கள் இங்க இருக்கிறவன் அங்க இருக்கிற எல்லாம் இருந்தாங்க. சுதந்திரம் அடைகிற போது யார் யார் எங்கு வாழ்ந்தார்களோ அதுதான் அவருடைய தாயகம். சிங்களர்கள் இந்தியாவில் இருந்தாலும் அவர்களுக்கு இதுதான் தாயகம். அங்க இருக்கக்கூடிய மலையாள தமிழர்கள் அங்கு வாழ்ந்தவர்கள் அங்க இருந்தா அதுதான் அவருடைய தாயகம். முன்னாலே அவங்க வேணாம்னா இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க, அதனால இதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க.